மா, ஒருவேளை கல்யாணம் லேட்டா நடந்தா ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்ல, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா டைம் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். எனக்கு இதெல்லாம் ஓகே தான்மா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி, ஆனா எனக்கு செட் ஆகாதுல்ல. எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா எப்ப அவரு மேல கூப்பிடுறாரோ. ஏமா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த மாதிரி சொல்லல, அதுவும் உடனே நடந்துரும்னு சொல்லல. ஆனா நடக்கதானே போகுது ஸ்ருதி. மா, அதனாலதான் நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நான் நினைச்ச மாதிரி ஒரு ராஜகுமாரனை தேடணும். அவன் உன்னை நல்லா பாத்துக்கணும். என் அன்பான ராஜகுமாரிய அவன் நல்லபடியா வச்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, நான் போன பிறகு ஒன்னாலேயோ இல்ல வேற யாராலேயோ இந்த மாதிரி ராஜகுமாரனை தேட முடியுமோ என்னவோ. அதனாலதான் இப்படிலாம் யோசிக்கிறேன். நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணத்தை பண்ணணும். அதோட நான் இப்பதான் சம்பந்தம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். உன்னை நாளைக்கே அனுப்பிடுவேன்னு சொல்லல. ஒரு நல்ல பையன் கிடைக்க டைம் ஆகும்ல. இங்க பாரு, நாளை காலையில நீ எங்கேயும் போக கூடாது. அந்த சுதா வந்தால, அவ போட்டோ கொண்டு வருவா. போட்டோஸ் எல்லாம் பாரு. அந்த போட்டோஸ்ல யாரு உனக்கு பிடிச்சிருக்கோ அதை சைட்ல எடுத்து வச்சிரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கறத நான் முடிவு பண்றேன். ஒரு நிமிஷம். இந்த வீட்டோட முதலாளி நான் தான். நான் உன்னோட அம்மா. உனக்கு நான் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அது கரெக்டா தான் இருக்கும். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குமா? அவ்வளவுதான். சரிடா என் செல்லமே. நீ தூங்கு. தாகம் எடுத்ததுன்னா தண்ணி எடுத்து குடி. வெளியில சுத்தக்கூடாது, சரியா? வா. இப்ப போய் தூங்கு, சரியா? போன் பேசிட்டு இருக்காத. இல்லம்மா, சமீருக்கு கால் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். நான் பிரீதா அக்காக்கு தான் கால் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் அக்கா அம்மாக்கு கால் பண்ணியாவது கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்பவே கால் பண்றேன். அக்கா, அடடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அக்கா தூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பண்ண வேண்டாம், நாளைக்கு காலையில பண்ணிடுறேன். அப்பா, நீங்க காலையில எங்க போயிருந்தீங்க? விளையாடுறதுக்கு. விளையாடணும்னா என் கூட விளையாடி இருக்கலாமே. சரி சொல்லு, எந்த கலர்? எல்லோ. அப்போ இது மேம், பிகோட பிரேக்ஃபாஸ்ட். இதுமா. குட் மார்னிங் பா. குட் மார்னிங். தேங்க்யூ சோ மச். கொடுங்க பாத்து. பிரீதா, மகேஷோட எல்லோ கலர் டேப்லெட் எங்க இருக்குன்னு தெரியுமாமா? இன்னுமா மகேஷ் அப்பா மருந்து சாப்பிடல? அது அவரு வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அது கிடைக்கலமா, அதனாலதான் குடுக்கல. அச்சச்சோ. பிரீதா, போய் அந்த மெடிசனை எடுத்துக்கொடு. அண்ணாக்கு அந்த மெடிசன் ரொம்பவே முக்கியம். சரி, நானே போய் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, நீ கொஞ்சம் ஊட்டி விடுங்க. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் கரிநாத்த. யூ ஆர் எ சீட்டர். யூ ஆர் எ சீட்டர். யூ ஆர் எ சீட்டர். ஏன்னா நேத்து ராத்திரி நீங்க எங்க கூட தூங்குனீங்க, ஆனா எங்க போனீங்க? என்ன விட்டுட்டு போயிட்டீங்கல்ல? எனக்கு தூக்கமே வரல, அதான் அம்மா கிட்ட போனேன். அதனாலதான் அங்க இருந்து நான் போயிட்டேன். சரி, உங்களுக்கு தூக்கம் வரலன்னா என்னை எழுப்பி ரிஷப் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுத்து டிரைவ் கூட்டிட்டு போயிருப்பேன். அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும். சரி சரி, பரவாயில்ல. நீ இன்னைக்கு பிராக்டிஸ் போனியா? போனேனே. எப்படி இருந்தது பிராக்டிஸ்? சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் விளையாடிட்டு வீட்டுக்கு போறேன்னு தோணுச்சு. ஏன்னா பிசினஸ் மீட்டிங்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. எதுக்கும் இருக்கட்டும் ரெடியா இருக்கேன், ஆனா நான் போக மாட்டேன். என்னாச்சு? என்னாச்சு பிஹு? பிஹு, என்னாச்சு? பிஹு, என்னாச்சு? என்னாச்சு பிஹு? பிஹு, என்னமாச்சு? என்னாச்சு?
என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? பிகு, இவ தொண்டையில ஏதோ மாட்டிடுச்சு நினைக்கிறேன். இவனால பேச முடியல. நீ பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்த? பிரீதா கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி காட்டினியா இல்லையா? யாராவது தண்ணி 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 கொண்டு வாங்க. கிரீஷ், தண்ணி எடுத்துட்டு வா. ஒன்றும் ஆகாது கண்ணா, சரியாயிடும். என்னாச்சு? அவ தொண்டையில ஏதோ மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாட்டிக்கிச்சு? தெரியலமா. இங்க வா. இப்ப சரியாயிடும். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாட் இஸ் திஸ் வனிதா? அவ்வளவு பெரிய பைட்ட கொடுத்திருக்க. சின்ன சின்ன பீசஸ் பண்ணி கொடுத்திருக்கணும்ல. பாவம் சின்ன குழந்தை தானே. குழந்தைய உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாதுன்னா எதுக்கு நானி வேலையை செஞ்சுட்டு இருக்க? மேம், நான் சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணேன். அப்படின்னா இவ்ளோ பெரிய பீஸ் எப்படி போயிருக்கும்? பிரீதா, பிஹுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணவே இல்லையா? நான் செக் பண்ணேன் தான், ஆனா அப்படி எதுவும் கிடையாதே. அப்புறம் எப்படி இது? என்னால சரியா செக் கூட பண்ண முடியல. நான் டிஃபனை கொடுக்க பவுல எடுத்த உடனே நீங்க தான் என்கிட்ட மகேஷ் அப்பாவோட மெடிசனை தேட சொன்னீங்க. நானும் அப்படியே போயிட்டேன். ஆக்சுவலி நான் பிஹுக்கு என் கையால தான் ஊட்ட வந்தேன். பிரீதா ப்ளீஸ், சும்மா எக்ஸ்கியூசஸ் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஜாலிக்காகவும் ஹாபிக்காகவும் அம்மாவா இருக்காத. அத்தை ப்ளீஸ். கரீனாத்த ப்ளீஸ், நீங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணாதீங்க. இதுல தப்பு வினிதாவுடையதுதான். குழந்தைய பாத்துக்க முடியலன்னா எதுக்கு வேலைக்கு வர? அத்தை என்ன கேட்டா இவளை வேலையை விட்டு அனுப்பிடுறதுதான் நல்லது. நீ ரொம்ப சரியா சொன்ன. உன்னோட சர்வீசஸ்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. நீ இப்பவே இந்த நிமிஷமே இங்க இருந்து போகலாம். ஆனா மேம், நான் எதுவும் செய்யல. ப்ளீஸ் ஆர்கியூ பண்ணாத. மேம், நான் குட்டி குட்டி பீசஸா தான் கட் பண்ணேன். ஆனா இவ்ளோ பெரிய பைட் இதுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இனிதா, நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்லனா நாங்க உங்க ஏஜென்சில கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அது உன்னோட கரியரை அஃபெக்ட் பண்ணும். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. பாட்டி, ஒருவேளை பிரீதாவுக்கு பிஹு பாத்துக்க யாரோட ஹெல்ப்பாவது வேணும்னா நாம தான் இருக்கோம்ல. இல்ல, நீங்க கரீனா அத்தை, அத்தை சோனாக்ஷி, நம்ம எல்லாரும் இங்க தானே இருக்கோம். ஆஹா, ஆஃப் கோர்ஸ். இந்த ஷெர்லின் என்னையே சப்போர்ட் பண்றா. இவளுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? ஆனா நான் இப்ப கேட்டேனா? ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு நான் கேட்டேனா? ராக்கிமா ஹெல்ப்பரை பத்தி பேசும்போது கூட நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு. எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு நான் யார்கிட்டயுமே சொல்லல. என்னால என் குழந்தைய பாத்துக்க முடியும். யாருக்காச்சும் அவ கூட விளையாடணும்னா நல்லா விளையாடுங்க. ஆனா அவளை கவனிக்கிற விஷயம்னு வந்துச்சுன்னா அது என்னோட பொறுப்பு தான். நான் அதுல இருந்து என்னைக்குமே பின்வாங்க மாட்டேன். அதோட பீஹு ஒன்னும் எனக்கு பொம்மை கிடையாது, புரியுதா? நான் பாட்டுக்கு என் ஆசைக்காக ஒன்னும் இப்படி செய்யல. அம்மான்னு அவ சொல்றதுக்காக நான் இப்படி ஒன்னும் செய்யல. இதெல்லாம் ரொம்பவே தப்பு. பீஹு என்னோட பொண்ணு. நான் மனசாரதான் அவளை கவனிச்சுக்கிறேன். and I'm sorry. நான் ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றேன். நீங்க இன்னைக்கு பேசினது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த எண்ணம் ரொம்பவே தப்பு. வா பீஹு. பிரீதா என்கிட்ட எப்படி பேசினா பாத்தீங்களா? நீங்க கூட அவங்க கிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுதான். பிரீதா கரீனா கிட்ட இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நான் இதுவரை என்ன 11 மணிக்கு சிட்டி ஹோட்டல்ல வந்து பாரு. ஏன் போன் எங்க? பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க 4 பாத்திரம் இருக்கோ அங்க சத்தம் வரதான் செய்யுமா. டென்ஷன் ஆகாத. ஃபேமிலியில இதெல்லாம் சகஜம்தான். வா போலாம். சமீர், என்னாச்சு? எங்க போற? அர்ஜென்ட் வேலை, லேட் ஆகுது.
அட என்னாச்சு சொல்லிட்டு போ. வர ஏய் சொல்லிட்டு போடா. ஏய் எங்க போற? இரு சொல்றேன். அப்படி என்ன அர்ஜென்ட்? இவ்வளவு அர்ஜென்ட்டா எங்க போறான்? ஏய் சமீர், கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஷூர். யாரோ சோனாக்ஷியை 11 மணிக்கு மீட் பண்ண கூப்பிட்டிருக்காங்க. அந்த மெசேஜ படிச்ச உடனே அவ டென்ஷன் ஆயிட்டா. ஆனா அவ ஓய்வு எடுக்கணுங்கிற. என்ன நடக்குது இங்க? சமீர் இரு. எங்க போற நீ? நில்லுன்னு சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு நிக்காம போயிட்டே இருக்க. அண்ணா எனக்கு லேட் ஆகுது, ப்ளீஸ் நான் ஒரு வரேன். நிமிஷம் நில்லு. என்னடா இப்ப அவசரம்? சீக்கிரமா எந்திரிக்க வேண்டியதானே? ஏன் லேட்டா எந்திரிச்ச? சொல்லு. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எங்க சாப்பிடாம போற? சொல்லு. ஏன் லேட்டா எந்திரிச்ச? இல்லண்ணா. அட என்ன 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 அப்படி பாக்குற? நீ என்ன வேணா கேட்கலாம், நான் கேட்க கூடாதா? சரி, நான் பிராக்டிஸ்க்கு போக லேட் ஆகும்போது நீ எப்பவுமே என்கிட்ட ஏன் லேட்டா எந்திரிச்சேன்னு கேட்டிருக்க. இவனே ஏன் கேட்க மாட்டேங்கிற? இவன் மட்டும் நான் அவ்வளவு பெரிய விஐபியா? நீ சொல்ற அவனுக்கு. அவன் கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்ற. சொல்லு, நீ பதில் லேட்டா சொல்லு. எந்திரிச்ச? அண்ணா நான் ஏன் லேட்டா எந்திரிச்சேன்னு கேக்குறீங்க. ஆனா நான் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை. ரொம்ப டென்ஷனா பாத்தியா? இருந்துச்சு. அவன் டென்ஷனா இருந்திருக்கான். அவன் லேட்டா எந்திரிச்சதுக்கு காரணம் அதுதானா? நீ எப்ப பார்த்தாலும் என்ன திட்டி இருக்க, ஆனா நான் ஏன் லேட்டா எந்திரிச்சேன்னு நீ கேட்டதே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். கேளு. 2 நிமிஷம் வாய மூடுறியா? நான் ரீசன் என்னன்னு அவங்ககிட்ட கேக்குறேன். இப்போ என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ரீசன் என்ன? ஏன் ராத்திரி முழுக்க தூங்கல? ரிஷபண்ணா நேத்து ராத்திரி ஸ்ருதி ஃபோன் பண்ணா. அவ என்கிட்ட சரளா ஆண்டி அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதுனால மாப்பிள்ளை தேடுறாங்களா, சம்பந்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, ஏதோ மேட்ச் மேக்கர் வந்திருக்காங்களா பசங்க போட்டோவோட. அதனால எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் அது சரி. அண்ணா என்ன சொல்றீங்க ரிஷபண்ணா? ஸ்ருதியும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, அது எனக்கு தெரியும். சும்மா இருடா. நீ அவகிட்ட ஏன்டா கேட்கல? கல்யாணம் பண்ண அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன்னு கேட்கணும். ஒருவேளை வேற யாரையாவது விரும்புறாளோ? அண்ணா நான் கேட்டேன். அவ எனக்கு பதில் சொல்றதுக்குள்ள சரளா ஆண்டி வந்துட்டாங்க. அதனால ஸ்ருதி போனை வச்சுட்டா. நீங்க ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம். நம்ம ஒன்று பண்ணுவோம். நேரா போயிடுவோம் ஸ்ருதிக்கு ஹெல்ப் பண்றது. வாங்க ப்ளீஸ் போலாண்ணா. சரி, ஒரு நிமிஷம். நீங்க போய் வண்டி எடுங்க. நான் பிரீதா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அன்னிக்கிட்ட சரி. ஆனா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நீ ப்ளீஸ். ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆவற? நான் தான் உன்னோட இருக்கேன்ல. எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பாரு. என் கூட வா, வண்டி எடு. வாங்க ப்ளீஸ் வாங்க. சோனாக்ஷி, இன்னைக்கு நீ நல்ல மாட்ட போற. ஏன்னா என் மனசு சொல்லுது நீ ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ண போறேன்னு. இப்ப அவ நிச்சயமா அந்த அனன்யாக்கு ஃபோன் பண்ணுவா. ஏன்னா அவதானே இவளுக்கு மெசேஜ் அனுப்புனா. ஹே சோனாக்ஷி, நீ எந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்டோ, நான் அந்த ஸ்கூலுக்கே பிரின்சிபலா இருந்திருக்கேன். ரொம்ப காலமா பிருத்வி நம்பரை நான் மாமுங்கிற பேர்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஐம் ஷூர் நீ கூட அனன்யாங்கிற பேர்ல வேற ஒருத்தரோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்க. என்ன இவ பர்ஸ் எடுத்துக்கிட்டு எதுக்கு வாஷ்ரூம் போறா? ஆட்டோ, என் சந்தேகம் கரெக்ட் தான். இவ தப்பு பண்ணிருக்கா. ஆனா இப்ப ஒண்ணு கண்டுபிடிக்கணும். அவ செஞ்ச இந்த தப்பு யாருக்காகன்னு தெரியணும். சீக்கிரம் ஷர்லின் கண்டுபிடிச்சிரு. பிரீதா, ராக்கிமா. பிரீதா, கரீனாக்கா என்னெல்லாம் சொன்னாங்களோ அத கோவத்துல சொன்னாங்க. அவங்க சொன்னதை எதுவும் மனசுல வச்சுக்காத. உட்காருமா. எனக்கு நல்லா புரியுது. உன் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். ராக்கிமா, ஆக்சுவலி கரீனா ஆண்டி என்ன சொல்லியிருந்தாலும் நான் அதை தப்பாவே எடுத்திருக்க மாட்டேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, அவங்க எப்பவுமே என் மேல கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, மிரட்டுவாங்க.
என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா நான் என்னைக்குமே அவங்க சொன்னத பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. ஆனா கரீனா ஆண்டி நான் அம்மா ஆனத பத்தி ஏதாவது சொன்னா, எனக்கும் பீஹுக்கும் இருக்கிற உறவை பத்தி சொன்னா என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு விதமான கோபம் வருது. ஏன்னா நான் பீஹுவை ஒழுங்கா தான் பாத்துக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இதெல்லாம் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு. எந்த அம்மாவா இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க கிட்ட இப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. இப்போ நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை யாராவது உங்ககிட்ட வந்து ரிஷப் சாருக்கும் கரனுக்கும் நீங்க நல்ல அம்மாவா ஆக முடியாதுன்னு சொன்னா, இல்ல இப்ப சொன்ன மாதிரி ஏதாவது சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க வேர்ல்டுலே பெஸ்ட் மதர். அவங்களுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே எல்லாமே நீங்க செய்வீங்க. அது எனக்கு தெரியும். அதனால இந்த விஷயம் எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். யாராவது நீங்க நல்ல அம்மா இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதனால்தான் எனக்கும் அது ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. கரண் ரிஷப் சார் எப்படி உங்க புள்ளையோ அதே மாதிரி பீஹும் ஏன் புள்ள. வேற உறவு ஒன்னும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடவுளோட அருளால உனக்கும் பீஹுக்கும் இருக்கிற அன்பு என்னைக்கும் இதே மாதிரி இருக்கணும், எப்பவுமே. என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. சோகமா இருக்கியா? இல்ல. கோவமா இருக்கியா? நல்லது. அப்ப இப்ப வரும். உனக்கு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுல ஸ்ருதிக்காக மாப்பிள்ள பாக்குறாங்களாம். என்ன? யா, ஸ்ருதிக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க. ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லையே. தெரிஞ்சுக்கோ. உன்னை அக்காங்கிற, என்ன மாமாங்கிற. அப்படி இருந்தும் அவளுக்கு ஏதாவது தேவைன்னா உடனே சமீருக்கு தான் ஃபோன் பண்ணி அவ கேக்குறா. ஜஸ்ட் இமேஜின். இத சாமி அவங்க கிட்ட சொன்னா, அப்படின்னா அவ சாமி கிட்ட சொல்லிருக்கா. ஆனா எனக்கு ஃபோன் பண்ணல. இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே. நான் அவளோட அக்காப்பா. நான் அவளோட மாமா. சரி, அதெல்லாம் போட்டும் விடு. இப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்ல, அதுக்கு தான் போறோம். நானும் சமீரும் ரிஷபனாவும் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. சரியா? ஒரு நிமிஷம் இரு. நீங்க 3 பேரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? நான் இல்லாமையா? அவளுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுனா அது நான் மட்டும்தான். ஏன்னா எனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும். ஒருவேளை அம்மா ஸ்ருதிக்காக மாப்பிள்ளை தேடுறாங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ் தான். ஒருவேளை ஸ்ருதி பாட்டுக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கான காரணம், அதுக்கான ரீசன் இன்னைக்கு அவ எல்லார்கிட்டயும் சொல்லியே ஆகணும். ரீசன்? ஆமா, ரீசன். என்ன ரீசன் உனக்கு தான் நல்லா தெரியும்ல. எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறியா? ஆஃப் கோர்ஸ் தெரியும். வா போலாம். சரி. பிஹு, இது அப்புறமா பாத்துக்கலாம். நாம அம்மா வீட்டுக்கு போலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. அம்மா வீட்டுக்கா? குக்குவையும் கூட்டிட்டு போலாமே. சரி சரி, சீக்கிரம் எடுத்துக்கோ. வா குக்கு, நாம அம்மா வீட்டுக்கு போலாம். சரி, டக்குனு வா. டைம் ஆயிடுச்சுல. வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். ரூம் 505. 1 மினிட். கெஸ்ட்டுக்கு நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏய், நான் என் டேடை தானே பார்க்க வந்திருக்கேன். சாரி மேம், ஃபார்மாலிட்டி. இம்பார்ட்டன்ட். இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்கள அனுப்ப முடியாது. ஓகே, ஃபைன். ஹலோ சார், உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. எஸ் ஐ நோ. அவங்கள அனுப்புங்க. மேம், நீங்கள் இந்த ரெஜிஸ்டரில் என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஓகே. தேங்க்யூ மேம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போங்க. நீங்கள் லிஃப்ட்டில் போகிறதா இருந்தால் லெஃப்ட், ஸ்டெப்ஸில் போகிறதா இருந்தால் ரைட். நான் ஸ்டெப்லேயே போகிறேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்கள் எங்கே போகிறீங்க? அது நான் மேலே போகணும். ஷியோர் மேம். முதல்ல நீங்கள் ரெஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணி ஆகணும். அப்புறம் நீங்கள் எந்த ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா இன்டர்காமில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். என் சிஸ்டர் இப்போ தானே என்ட்ரி போட்டுட்டு போனா, சோனாக்ஷி. ஆமாம், அவங்க இப்போ தான் என்ட்ரி போட்டாங்க.
ஓ காட், இந்த ரிசப்ஷனிஸ்ட்னால சோனாக்ஷி எங்க போனான்னு தெரியல, எங்க போயிருப்பான்னு தெரியலையே, எந்த ஃப்ளோருக்கு போயிருப்பான்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ரெஜிஸ்டரை கொடுங்க. யாரு வந்துட்டு போறாங்கன்னு தெரியறது நல்லதில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இது புது ரெஜிஸ்டர் ஆச்சே, எனக்கு பழசு கொடுங்க. மேம், அந்த ரெஜிஸ்டர் ஃபுல் ஆயிடுச்சு. யூ நோ வாட், என் சிஸ்டர் ஆல்ரெடி பண்ணிட்டா, எனக்கு எதுவும் தேவையில்லை. ரூம்ல இருக்கிறது யாரு? இங்க இருந்து எதுவுமே தெரியல. லேட் ஆயிடுச்சு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் ரொம்ப சொதப்பிட்டா. அவ மட்டும் லேட் பண்ணாம இருந்திருந்தா சோனாக்ஷி யார பக்கம் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு தூரம் வந்துட்டு எந்த ஆதாரமும் இல்லாம இப்ப போனா என்ன பிரயோஜனம்? சோனாக்ஷிய கையும் களவுமா பிடிக்கணும். இன்னைக்கு அவ யார பார்க்க வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சே தீருவேன். ஆனா என்ன பண்றது? அவ சீக்கிரம் வெளியே வர மாட்டாளே.